வணக்கம் நண்பர்களே. நான் சமீபத்தில் கிறிஸ்தவ புது நற்கருணை நிகழ்வு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி தோன்றியது. இது போன்ற சடங்குகள் நம் வாழ்வில் என்ன விளைவை ஏற்படுத்துகின்றன? இவற்றின் நன்மைகள் என்ன? இந்த செயல்கள் நமது மனதையும் உடலையும் ஆன்மாவையும் எப்படி பாதிக்கின்றன என்பதை ஆராய்வோம். 1. சமூக உறவுகள். சடங்குகள் நம்மை நம் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பிற சமூக உறுப்பினர்களுடன் இணைக்கின்றன. இது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை அளித்து நம் மன உளைச்சலை குறைக்கிறது. 2. கருணை. சடங்குகள் நம்மை மற்றவர்களைப் பற்றி சிந்திக்க வைக்கின்றன. இது நம்மில் கருணையை வளர்க்கிறது. சடங்குகள் என்பது வெறும் பாரம்பரியங்கள் அல்ல. இவை நம் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவிகள். இவற்றை நம் வாழ்வில் இணைத்துக் கொள்வதன் மூலம் நாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழலாம். நீங்கள் பின்பற்றும் எந்த சடங்குகள் உங்களுக்கு நல்ல உணர்வை தருகின்றன? கருத்துக்களில்